ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை அனதர் நியூ பிளாக். திஸ் இஸ் ட்ராவல் லாகர் ரஃபிக். நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன் மக்களே. ரைட் நவ் நான் இப்போ எங்கே இருக்கேன்னா கோயம்புத்தூரில் இருக்கேன். கோயம்புத்தூரில் காந்திபுரத்தில் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியிருக்கேன். காந்திபுரம் ரவுண்டானா சிக்னல் பக்கத்துலேயே எஸ்எம் ரெசிடென்சி இருக்குங்க, சந்துக்குள்ளே இருக்கும். இங்கே தான் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு ஃப்ரெஷ்அப் ஆகணும். ஏன்னா தொடர்ந்து 2 vlog நீங்கள் பார்த்துருப்பீங்க. சென்னை டு விசாகப்பட்டினம், விசாகப்பட்டினம் டு கோயம்புத்தூருக்கு பிக் பஸ்ஸில் வந்திருப்போம். ஒரு லாங் ட்ராவல் முடிச்சுட்டு வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இப்போ நம்ம கோயம்புத்தூரில் இருந்து சென்னை வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு கோயம்புத்தூர்ல இருந்து சென்னை பஸ் டிராவல் எடுத்து. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சபரி டிராவல்ஸில் நம்ம ட்ராவல் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் இப்போ தான் ட்ராவல் பண்ணுறேன். எந்த பஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இது வரைக்கும் கவர் பண்ணாத பஸ்ஸுங்க, ஜிங் பஸ். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரீசெண்ட் டைமில் நிறைய பேர் இந்த பஸ்ஸை வந்து இன்ஸ்டாவில் ஷார்ட்ஸ்லாம் போட்டு நிறைய ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்காங்க. இந்த பஸ்ஸில் தான் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். ஜிங் பஸ்ஸில் இன்னைக்கு கோயம்புத்தூரில் இருந்து சென்னை வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். நைட்டு 8:30 மணிக்கு கோயம்புத்தூர் காந்திபுரத்தில் எடுத்து அடுத்த நாள் காலையில் 5:30 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோயம்பேடு போட்டிருக்காங்க டைமிங்கு. ஃபர்ஸ்ட் ஜிங் பஸ்னா என்னன்றது பார்த்துடலாம் மக்களே. ஜிங் பஸ்ன்றது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி வச்சுக்கோங்களேன். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய பெரிய ஆம்னி பஸ் ஓனர் கிட்ட இருந்து பஸ் வாங்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏவிகே, ஸ்ரீகிருஷ்ணா, ஆப்பிள் டிராவல்ஸு, சுவாமி ஐயப்பா, இவங்க கிட்ட இருந்து புது பஸ்ஸை வாங்கி இவங்களுடைய பிராண்டிங் வந்து போட்டுருவாங்க. இவங்களுடைய பிராண்டிங் போட்டு இவங்க ஆப்ரேட் பண்ணுவாங்க. இவங்களுடைய வெப்சைட்டும் இருக்குது, ஜிங் பஸ்ன்றது வெப்சைட்டும் இருக்குது. இவங்களுடைய ஆப்பும் இருக்குது. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரெட் பஸ் மூலியமாகவும் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணி ட்ராவல் பண்ணிக்கலாம். மெயின்டெனன்ஸ் எல்லாமே பஸ்ஸோடைய ஓனர் பார்த்துப்பாங்க. புக்கிங் எல்லாமே ஜிங் பஸ் வந்து பார்த்துப்பாங்க. இந்த ஒரு கான்செப்டில் தான் வந்து ஜிங் பஸ் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிங் பஸ் ஆப்பில் தான் டிக்கெட் புக் பண்ணேன். ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஜிங் பஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு அது மூலியமாக தான் டிக்கெட் புக் பண்ணேன். அந்த ஆப் எப்படி இருக்குன்றது நான் காட்டுறேன் மக்களே. அதே போல் இவங்க வந்து ஜிங் பஸ் அந்த பிராண்டிங் பஸ்ஸில் போட்டு சப்ளை பார்ட்னர் யார், ஏவிகேவா, அதே போல் ஆப்பிள் டிராவல்ஸாக அது போட்டிருப்பாங்க. நம்மளுடைய பஸ் இது நான் காட்டுறேன். நமக்கு என்ன பஸ் வருது, நம்ம பஸ்ஸோடைய ஓனர் யார், எல்லாமே வந்து அதில் போட்டிருப்பாங்க. நான் காட்டுறேன். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஜிங் பஸ்லேயே 2 இருக்குங்க. உங்களுக்கு ஜிங் பஸ் மேக்ஸு, ஜிங் பஸ் ப்ளஸ்ன்னு இருக்குது. நம்ம இன்னைக்கு ட்ராவல் பண்ண போகிறது ஜிங் பஸ் ப்ளஸில் இன்னைக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். ஜிங் பஸ் மேக்ஸுன்றது அது ஒரு 7 ஸ்டார் ஃபீலிங் என்ன சொல்லுவாங்க, வோல்வோ வச்சு ஆப்ரேட் பண்ணுவாங்க. வோல்வோ 9600 பஸ் இருக்குல்ல, அதில் ஆப்ரேட் பண்ணுவாங்க. அந்த ஜிங் பஸ் மேக்ஸ் என்னன்னா, இப்போது வந்தே பாரத் ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ட்ரெயின்லலாம் உங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிலே ஃபுட்டு கொடுத்துருவாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஜிங் பஸ் மேக்ஸ்லேயும் வந்து உங்களுக்கு ஃபுட்டு கொடுப்பாங்க, ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க. அது மாதிரி ஒரு இதில் வந்து ஜிங் பஸ் மேக்ஸ் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிங் பஸ் ப்ளஸில் ஃபுட்டு வந்து கொடுக்கல. ஆனால் இன்னைக்கு நம்ம ட்ராவல் பண்ணுறோம்ல கோயம்புத்தூர் டு சென்னை, அந்த ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைட்டு டின்னர் வந்து கொடுக்குறாங்க. வேறு எந்த ரூட்லேயும் வந்து ஜிங் பஸ் ப்ளஸில் வந்து டின்னர் கொடுக்கல. கோயம்புத்தூர் டு சென்னை ரூட்டில் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் சென்னை டு கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் டு சென்னை போட்டிங்கன்னா அதில் வந்து காட்டும் ஃப்ரீ டின்னர்னு காட்டும். மற்ற ரூட்டு சென்னை டு மதுரை, சென்னை டு தஞ்சாவூர்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஜிங் பஸ்ஸில் டின்னர் தரல. ஆனால் இதில் தராங்க. இன்னைக்கு எப்படி இருக்குது எல்லாமே பார்க்கலாம். ஜிங் பஸ் ப்ளஸ்ஸு, ஜிங் பஸ் மேக்ஸு இவங்க வந்து டின்னர் தராங்கல்ல, இது வந்து டிக்கெட்ல இன்க்ளூட் ஆகிடும். உங்கள்கிட்ட இருந்து எந்த விதமான காசும் வாங்க மாட்டாங்க, சரிங்களா? எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் இன்டர்சிட்டி ஸ்மார்ட் பஸ்ஸு, ரயில் யாத்ரா, ஹில் ட்ரிப் இதெல்லாம் பார்த்துருக்கேன். இவங்களும் வந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி தான். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆம்னி பஸ் வச்சுருக்காங்களா, அவங்க கிட்ட இருந்து பஸ்ஸை வாங்கி இவங்களுடைய பிராண்டிங் பண்ணி பஸ் ஆப்ரேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹில் ட்ரிப்பு, ரயில் யாத்ரா இவங்களும் வந்து போயிட்டாங்க. இன்டர்சிட்டி ஸ்மார்ட் பஸ் மட்டும் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு காம்படிஷனாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ் பஸ் வந்தாங்க. ஃப்ளெக்ஸ் பஸ் வந்து யூரோப் கண்ட்ரிலெலாம் ஆப்ரேட் பண்ணி அப்படியே இந்தியா சைடு வந்து இப்போ ஓவரால் எல்லா ரூட்லேயும் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ் பஸ்ஸுக்கும் இன்டர்சிட்டிக்கும் காம்படிஷனாக வந்து பார்த்தீங்கன்னா ஜிங் பஸ் வந்திருக்காங்க. ஜிங் பஸ்ஸில் உங்களுக்கு மேக்ஸு ப்ளஸ் வந்து வந்திருக்காங்க மக்களே. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்படிஷன் தான். என்ன ஜிங் பஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டின்னர்லாம் கொடுத்து மக்களை கவர்ந்துட்டாங்க. ஸோ அது மூலிமா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் ஆகிட்டாங்க. ஃப்ளெக்ஸ் பஸ் ஆச்சு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூரோப் கண்ட்ரியில் ஆப்ரேட் பண்ணி இந்தியாவில் வந்து இப்போ ஓவரால் எல்லா ரூட்லேயும் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஜிங் பஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா பிராண்டிங்கு.
ஏன்னா இந்தியாவுக்குள்ள தான் ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஓவரால் இந்தியாவுக்குள்ள எல்லா சிட்டியும் கனெக்ட் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு சென்னை, மதுரை டு சென்னை, தஞ்சாவூர் டு சென்னை, அதே போல் சென்னை டு ஹைதராபாத், இது மாதிரி மேஜர் சிட்டி எல்லாமே வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. அந்த ஜிங் பஸ் மேக்ஸ் இருக்குல்ல, அதில் வோல்வோ வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்கல்ல, அது தமிழ்நாட்டில் எந்தெந்த ரூட்டில் ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னா, இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுறோம்ல கோயம்புத்தூர் டு சென்னை ஆப்ரேட் பண்ணுறாங்க. வால்வோ 9600 XLX வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல் சென்னை டு திருவேண்டரம் ஆப்ரேட் பண்ணுறாங்க. சென்னை டு உங்களுக்கு ஹைதராபாத் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இது மூணுத்துலேயும் வந்து 7 ஸ்டார் ஃபீலிங் வந்து ஜிங் பஸ் மேக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. உள்ளே ஸ்நாக்ஸு, டின்னர் எல்லாமே வந்து கொடுக்குறாங்க. அதே போல் ரெஸ்ட் ரூமும் வந்து அந்த பஸ்ஸில் இருக்குது மக்களே. ஆனால் ஜிங் பஸ் ப்ளஸில் இப்போ தான் டின்னர் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் கோயம்புத்தூர் டு சென்னை ரூட்டில் தான் வந்து கொடுக்குறாங்க. அது எல்லாமே பார்க்கலாம். இப்போ ரூமை செக் அவுட் பண்ணிவிட்டு நம்ம ஜிங் பஸ் ஆஃபீஸ் போயிடலாம். இந்த ரூமில் இருந்து ஒரு 1 கிலோமீட்டரில் தான் ஜிங் பஸ் ஆஃபீஸ் காட்டுது மக்களே. அங்கே போயிட்டு மீதி எல்லாம் கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க மக்களே. தமிழ் கரெக்டாக காந்திபுரம் சிக்னல் இருக்குங்க. காந்திபுரம் சிக்னலில் இருந்து ரொம்ப பக்கங்க, ஒரு 100 மீட்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜிங் பஸ் ஆஃபீஸ் வந்துட்டேன். இங்கே தான் வந்து ஆஃபீஸ் வந்து இருக்குது. இங்கேயும் வந்து போர்டிங் வந்து நீங்கள் ஏறிக்கலாம் மக்களே. ஆனால் பஸ்ஸோடைய ஃபஸ்ட்டு போர்டிங் ஆம்னி பஸ் ஸ்டாண்ட். பஸ்ஸு வேறு எங்கேயோ பார்க் பண்ணியிருக்காங்க. அங்கே போய் எடுக்கலான்னு நினச்சேன். டைம் கிடைக்குமான்றது தெரியல. பார்ப்போம், டைம் இருந்தால் அங்கே போகலாம். இல்லைனா பஸ்ஸு வரும்போது தான் எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ஷாட்ஸ் எடுக்க முடியும். ஸோ பேசஞ்சர் உட்கார்றதுக்கு சேர் எல்லா வசதியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிங் பஸ் ஆஃபீஸில் வந்து கொடுத்துருக்காங்க மக்களே. மோஸ்ட் ஆஃப் பேசஞ்சர் இங்கேருந்து கூட போர்ட் பண்ணுவாங்க பஸ்ஸை. மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜிங் பஸ் ஆஃபீஸ் கோயம்புத்தூர் காந்திபுரத்தில் நம்ம இருக்கிறோம். ஜிங் பஸ் பற்றி ஒரு சில டீட்டெயிலாம் பார்த்துடலாம். ஜிங் பஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருந்து கோயம்புத்தூர், பெங்களூரு, சென்னை டு பெங்களூரு, கோயம்புத்தூர் டு பெங்களூர் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சென்னை டு திருச்செந்தூர், சென்னை டு மதுரை, சென்னை டு தஞ்சாவூர் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை டு எர்ணாகுளம் வந்து ஆப்ரேட் பண்ண போகிறாங்க மக்களே. எர்ணாகுளம் கூடிய சீக்கிரம் வந்து ஆப்ரேட் பண்ண போகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஜிங் பஸ் அந்த ஆஃபீஸில் வந்து டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னா அந்த டிக்கெட் ரேட்டில் இருந்து உங்களுக்கு 30% டிஸ்கவுண்ட் பண்ணி உங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணி தருவாங்க. நீங்கள் இப்போ ஹெட் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் ஜிங் பஸ் ஆஃபீஸ் எங்கெங்கே இருக்குன்னா கோயம்புத்தூர் அண்டு மதுரையில் வந்து இருக்குது. சென்னையில் வந்து இன்னும் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணல. ஆனால் நீங்கள் காண்டாக்ட் மூலிமாவும் டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம். இங்கே கோயம்புத்தூர் ஹெட் ஆஃபீஸில் இருக்க ஸ்டாஃபோடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெரி. அவருடைய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் காண்டாக்ட் பண்ணி டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இவங்கக்கிட்ட டிக்கெட் புக் பண்ணுறது மூலிமா 30% உங்களுக்கு டிக்கெட் ரேட்டு கம்மியாகுது. அப்போ பார்த்துக்கோங்க, பெனிஃபிட் தான் இல்லை இது நமக்கு. நீங்கள் ரெட் பஸ்லலாம் புக் பண்ணிங்கன்னா டிக்கெட் ரேட்டு உங்களுக்கு அந்த டேக்ஸ்லாம் போக டிக்கெட் ரேட் வரும். ஆனால் இவங்கக்கிட்ட புக் பண்ணுறது மூலிமா டிக்கெட் ரேட்டு 30% உங்களுக்கு தள்ளுபடி பண்ணி டிக்கெட் புக் பண்ணி தராங்க. பெஸ்ட்டு புக் பண்ணிக்கோங்க. அதே போல் சடனாக நீங்கள் ஊருக்கு போக முடியல, உங்களுடைய ட்ரிப்பை போக முடியலன்னா நீங்கள் டிக்கெட் இவங்கக்கிட்ட கேன்சல் பண்ணிங்கன்னா ஃபுல் ரீஃபண்ட் உங்களுக்கு வந்துடும். இது நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் புக் பண்ணுறதா இருந்தீங்கன்னா ஜிங் பஸ் உங்களுடைய ஆஃபீஸில் வந்து டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. இல்லைனா காண்டாக்ட் மூலிமாவும் டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. மக்களே, பஸ் இருக்கக்கூடிய பார்க்கிங் என்னால் போக முடியல. பஸ்ஸோடைய ஃபஸ்ட்டு போர்டிங் 8:30 மணி காந்திபுரம் ஆம்னி பஸ் ஸ்டாண்டு. அதுக்கப்புறம் செகண்ட் போர்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஜிங் பஸ் ஆஃபீஸ் கிட்ட தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்போசிட்டில் பஸ்ஸு நம்ம போர்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் பஸ்ஸு வர வரைக்கும் நம்ம இங்கே தான் உட்கார்ற மாதிரி இருக்கும். பஸ்ஸு எங்கேயாச்சும் ரெஸ்ட் ஸ்டாப்பு அது மாதிரி கொடுத்தாங்கன்னா நம்ம அந்த இடத்துல எக்ஸ்டீரியர் வந்து பார்க்கலாம். எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே எடுக்கலாம். இப்போ இந்த ஜிங் பஸ் ஆப்பை பற்றி பார்க்கலாம். நான் இதில் தான் டிக்கெட் புக் பண்ணேன். அது எப்படி புக் பண்ண எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதான் மக்களே ஜிங் பஸ் ஆப்பு. ஸோ இதில் தான் புக் பண்ணேன். இதை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி லோட் ஆகி உங்களுக்கு உள்ளே போயிடுச்சுன்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல இருந்து எந்த ஊருக்கு போகிறீங்க எல்லாமே போட்டுக்கலாம். நான் வந்து சும்மா போடுறேன், நாளைக்கு போடுறேன். சென்னை டு கோயம்புத்தூர் போட்டேன்னா எனக்கு வந்து டைமிங் வைஸ் எல்லாமே வந்து காட்டும். நெட்டு ஸ்லோவாக இருக்குது. ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டைமிங் பஸ் அவைலபிள் இருக்குது,
எல்லாமே வந்து காட்டும். சரிங்களா, இதில் நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணி ட்ராவல் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஜிங்பஸ் ஆஃபீஸ்லேயும் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணி ட்ராவல் பண்ணிக்கலாம். சென்னை டு கோயம்புத்தூர் இருக்குது, அதே போல் வந்து சென்னை மதுரை இருக்குது, அதே போல் சென்னை திருவேண்டரம் நிறையா இது வந்து ஜிங்பஸ் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க மக்களே. ஸோ புக் பண்ணி ட்ராவல் பண்ணிக்கோங்க. பஸ்ஸில் ஃபுட்டு கொடுக்குறதுக்கு ஃபுட்டு வந்துடுச்சு பார்த்தீங்களா. நைட்டு வந்து டின்னர் கொடுத்துருவாங்க ஜிங்பஸ்ஸில். உங்களுக்கு மேக்ஸ்லேயும் கொடுப்பாங்க, ப்ளஸ்லேயும் இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க, வந்துடுச்சு பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு சர்வீஸு 8:30 மணி சர்வீஸில் ஃபுட்டு கொடுப்பாங்க. பார்க்கலாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து பார்க்கலாம். 8 பஸ்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு வந்து லோட் பண்ணி வச்சிட்றாங்க, இங்கே ஆஃபீஸில் வச்சிட்றாங்க. ஒரு பஸ்ஸு வர பஸ்ஸில் ஏற்றிடுவாங்க. ஃபுட்டோட பேக்கிங்கே நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஜிங்பஸ்ஸு நல்லா சூப்பராக இருக்குங்க. வெரைட்டி வந்து மாறும் போல். இன்றைக்கி வந்து ஜீரா ரைஸ் கொடுத்துருக்காங்களாம், அது பஸ்ஸில் பார்க்கலாம். பட் நல்லா ஒரு சூப்பராக கொடுத்துருக்காங்க மக்களே. பேக்கிங்கு நல்லா இருக்குது. பஸ்ஸோடைய போர்டிங் வந்து இங்கே தான் கொடுத்துருக்காங்க மக்களே. நம்ம பஸ் இங்கே தான் வரும், ஆம்னி பஸ் ஸ்டாண்டில் இருந்து இங்கே கொண்டு வருவாங்க, பார்க்கலாம். நம்மளுடைய பஸ்ஸு வந்துடுச்சு மக்களே, வாங்க பஸ்ஸை போய் போட் பண்ணலாம். நான் ஸ்டார்டிங்கே சொல்லியிருப்பேன், ஜிங்பஸ் சப்ளை பார்ட்னர், நம்மளுடைய சப்ளை பார்ட்னர் வந்து பார்த்திங்கன்னா ஏஜே எக்ஸ்பிரஸ். இவங்க மூலிமா தான் ஜிங்பஸ் வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. பேசஞ்சர்லாம் வந்துட்டாங்க மக்களே. இன்டீரியர் எப்படி காட்ட போகிறேன்றது எனக்கே தெரியல. நான் சீட்டு தான் புக் பண்ணியிருக்கேன். வாங்க ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாம். ரெஸ்ட் ஸ்டாப் நிப்பாட்டினாங்கன்னா அந்த இடத்துல நான் உங்களுக்கு காட்டுறேன் மக்களே. நான் புக் பண்ணியிருக்கிற சீட்டு இதாங்க. சீட் நம்பர் 12 தான் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறேன், கோயம்புத்தூர் டு சென்னை வரைக்கும். சீட்டில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே ட்ராவலில் பார்க்கலாம். சீட் கம் ஸ்லீப்பர் பஸ்ஸு மொத்தம் 48ங்க. 24 சீட்டு, 24 பர்த்து வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 48 பேர் இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணலாம். நம்ம சீட்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்க எல்லாமே பார்க்கலாம் மக்களே. சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெட் கவர் கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஹோல்டரில் தண்ணி பாட்டில் வைக்கிறதுக்கான இடம். இந்த இடத்துல மேகசின் பவுச்சு. இந்த இடத்துல அட்ஜஸ்டபிள் ஃபுட் ரெஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க மக்களே. கீழே வந்து அட்ஜஸ்டபிள் ஃபுட் ரெஸ்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம தலைக்கு நேராகவே வந்து பார்த்திங்கன்னா ஏசி ஈவெண்ட்டு ரீடிங் லைட்டு கொடுத்துருக்காங்க. ரீடிங் லைட்டு பக்காவாக ஒர்க் ஆகுது. ஏசியோடைய ஃப்ளோவும் நல்லா சில்லுன்னு கூலிங்காக நல்லா இருக்குது மக்களே, பக்காவாக இருக்குது. சீட்டை ரெக்ளைனிங் பண்ணுறதுக்கு இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சீட்டை நல்லா ரெக்ளைனிங் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கை வைக்கிறதுக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதான் ஹெட் கவர் மக்களே. சார்ஜிங் பாயிண்ட்டு 2 சீட்டுக்கு நடுவில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு யூஎஸ்பி டைப்பில் சார்ஜிங் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் பாயிண்ட்டு ஒர்க்கிங் கண்டிஷனுங்க, லைட் எரியுது. நம்ம பஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜிங்பஸ் ஆஃபீஸ் காந்திபுரத்தில் இருந்து டிபார்ட் ஆயாச்சு மக்களே. இங்கே 8:35 ஷெட்யூலு, ஆனால் ஒரு 10 மினிட்ஸ் டிலேவாக தான் வந்தாங்க. இங்கேருந்து எடுத்தாச்சு. கோயம்புத்தூர் சிட்டி ஃபுல்லாகவே போர்டிங் இருக்கோம் மக்களே. நம்ம வந்து பைபாஸ் போயிட்டோன்னே நம்மளுடைய கேபின் ரைடை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி பர்த்தில் என்னென்ன கொடுத்துருக்காங்க எல்லாமே பார்த்துடலாங்களா. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலுக்கு நேராகவும் ஒரு அட்ஜஸ்டபிள் ஏசி வந்துட்டு லக்கேஜ் ஹோல்ட்ரு, உள்ளே தண்ணி பாட்டில் வந்து வைக்கிறதுக்கான இடம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நல்லா தூங்குறதுக்கு ஒரு சூப்பரான பெட்டு, அதே போல் பில்லோ, பிளாங்கெட்டு, சாஞ்சிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான பேக் ரெஸ்ட்டு, அதே போல் தலைக்கு நேராக
ஒரு ஏசி வந்துட்டு, சார்ஜிங் பாயிண்ட், உங்களுக்கு ப்ளக் டைப் அண்டு டைப் சி, ரீடிங் லைட்டு எல்லாம் பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஸ்கர்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. டோரை வேணால் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம், விண்டோ வேணால் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதே போல் உங்களுடைய ப்ரைவேசிக்கு இந்த இடத்துலையும் ஸ்கர்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பஸ்ஸோடைய டைமிங் பார்த்துடலாம். இங்கே கோயம்புத்தூர் காந்திபுரம் ஆம்னி பஸ் ஸ்டாண்டில் 8:30 மணி டைமிங் கொடுத்துருக்காங்க. காலையில் கோயம்பேடு டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 5:45 வந்து போட்டிருக்காங்க. பார்க்கலாம் என்ன டைமிங் காலையில் கோயம்பேடு போகிறாங்க எல்லாமே பார்க்கலாம். ரூட் வந்து நம்ம எப்பயும் போகிற ரூட் தான். கோயம்புத்தூரில் இருந்து அவினாசி, பவானி வழியாக சேலம் போயிட்டு, சேலமில் இருந்து ஆத்தூர், உளுந்தூர்பேட்டை, விழுப்புரம், மேல்மருவத்தூர், அப்படி கிளாம்பாக்கம், அப்படி பைபாஸ் வழியாக வந்து பார்த்திங்கன்னா மதுரை வாயில் வழியாக உங்களுக்கு கோயம்பேடு போகிறாங்க. இதுதான் பஸ்ஸோடைய ரூட்டு. டிக்கெட் ஃபேர் பார்த்துடலாம் மக்களே. கோயம்புத்தூர் டு சென்னை வரைக்கும் சீட்டில் எனக்கு 669 ரூபா ஆச்சு. 669 ஆச்சு. நான் புக் பண்ணது ஜிங் பஸ் ஆப்பில் தான் போயிட்டு டிக்கெட் புக் பண்ணேன். சீட்டுக்கு ஒரு ஃபேரு, பர்த்துக்கு ஒரு ஃபேர் வந்து வச்சுருப்பாங்க. நீங்கள் புக் பண்ணுறதா இருந்தீங்கன்னா ரெட் பஸ்ஸு, ஜிங் பஸ் ஆப்பில் கூட புக் பண்ணிக்கலாம். இல்லைனா அந்த டேரெக்ட் புக்கிங் சொல்லியிருப்பேன். நீங்கள் வந்து டேரெக்டாக ஜிங் பஸ் ஆஃபீஸில் போய்ட்டு டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா இந்த டிக்கெட் ரேட்டில் இருந்து உங்களுக்கு 30% டிஸ்கவுண்ட் பண்ணி தராங்க. நோட் பண்ணிக்கோங்க. நான் அந்த ஜெரி நம்பர், அவங்க நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி டிக்கெட் டேரெக்டாக கூட டிக்கெட் புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். என்னடா இது மெயினான விஷயம் வரலன்னு பார்த்தா கொடுத்துட்டாங்க. நைட்டு டின்னரு இத்தனை நாள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஜிங் பஸ் மேக்ஸில் தான் கொடுத்தாங்க. இப்போ ப்ளஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு டின்னர் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் கோயம்புத்தூர் டு சென்னை ரூட்டில் மட்டும்தான் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வேறு எந்த ரூட்லேயும் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல மக்களே. ப்ரோ ஓகே ப்ரோ. பாக்ஸ் பேக்கிங்கே நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஜிங் பஸ் ஃபுட் ஃபார் எவ்ரி மூட் போட்டு நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 250 ml தண்ணியும் வந்து கொடுத்துருக்காங்க, வாட்டரும் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா பாக்ஸ் பேக்கிங் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் உங்களுக்கு டிஷ்யூ, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பூன் வந்து கொடுத்துருக்காங்க, மர ஸ்பூன் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஜீரா ரைஸ் நினைக்கிறேன், ஜீரா ரைஸ் கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வெரைட்டி மாறுமா, டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒன்று கொடுப்பேன்னு சொன்னாங்க. இன்றைக்கி வந்து ஜீரா ரைஸு, அது கிரேவி மாதிரி கொடுத்துருக்காங்க மக்களே. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை நான் சொல்கிறேன், சரிங்களா? நம்ம பஸ்ஸோடைய ஃபஸ்ட்டு டோலு கனியூர் டோல் வந்திருக்கோம். சாப்பிட்டுட்ருக்கேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு கேபின் ரைடு போகலாம். சூப்பராக கேபின் எடுக்கலாம். டைம் கரெக்டாக 11:10 பவானி வந்திருக்கோம். பவானி வந்து பைபாஸ் தாங்க. சூப்பராக போயிட்டுருக்கு கேபின் ரைடு. அதே போல் உள்ள பஸ்ஸில் கொடுத்த ஃபுட்டு, நைட்டு டின்னர் வந்து பார்த்திங்கன்னா
டேஸ்ட் வைஸ் செம்மையாக இருக்குது. நல்ல ஒரு சூப்பரான ஃபுட்டு வந்து கொடுத்தாங்க ஜிங் பஸ்ஸில். மக்களே, டைம் வந்து பார்த்திங்கன்னா 1:50 நமக்கு ரெஸ்ட் ஸ்டாப் விட்டுருக்காங்க. கரெக்டாக எங்கன்னா உளுந்தூர்பேட்டைங்க. உளுந்தூர்பேட்டையில் இன்னும் வந்து திருச்சி சென்னை ஹைவே ஜாயிண்ட் ஆகல, அதுக்கு முன்னாடி விட்டுருக்காங்க. சூப்பராக போயிட்டுருக்குங்க நம்மளுடைய ஜிங் பஸ்ஸில். நம்ம கோயம்புத்தூரில் இருந்து சென்னை வரைக்கும் கரெக்டாக வந்து சங்ககிரி டோல்கேட்டு அது வரைக்கும் பண்ணேன். அதுக்கப்புறம் நல்லா தூங்கிட்டேன். வாங்க இங்கேருந்து கொஞ்ச நேரம் காலையில் ரைடு பண்ணலாம், நல்லாயிருக்கும் மக்களே. பண்ணிவிட்டு நம்ம அப்படியே சென்னை போகலாம். ரெஸ்ட் ஸ்டாப்பை பற்றி சொல்லணுன்னா, ரெஸ்ட் ஸ்டாப் வந்து ஆவரேஜ் தாங்க. ரெஸ்ட் ரூம் போக 10 ரூபா வாங்குகிறாங்க. ஆனால் அந்த 10 ரூபா வாங்குறதுக்கு நீட்டாகவே இல்லைங்க, ரொம்ப கேவலமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, வேறு எதுவும் மாற்றி விட்டால் நல்லாயிருக்கும். அது மட்டும் கொஞ்சம் நல்லா பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் ஜிங் பஸ்ஸு. இந்த பஸ்ஸில் ரெஸ்ட் ரூம் இருந்துச்சுன்னா ரெஸ்ட் ஸ்டாப் நிப்பாட்ட மாட்டாங்க. ரெஸ்ட் ரூம் இல்லை, அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா உளுந்தூர்பேட்டையில் ரெஸ்ட் ரூம் பிரேக் வந்து விட்டுருக்காங்க மக்களே. வாங்க கண்டினியூ பண்ணி ஜிங் பஸ் ப்ளஸில் சென்னை வரைக்கும் போகலாம்.
மக்களே குட் மார்னிங். ஃபைனலி நான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டேன். டைம் கரெக்டாக 6 மணிங்க. கரெக்டாக ஷெட்யூல் 5:45 கோயம்பேடு கொடுத்தாங்க. கரெக்டாக 5:45 வந்து பார்த்தீங்கன்னா கோயம்பேடு ரோகிணி தேட்டர் அந்த இடத்துல வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. உண்மையிலேயே ஒரு சூப்பரான பஸ் சர்வீஸுங்க. ஜிங் பஸ் ப்ளஸில் கோயம்புத்தூரில் இருந்து சென்னை வரைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் கூட நினச்சேன், ஏன்னா ரெஸ்ட் ஸ்டாப் வந்து பார்த்தீங்கன்னா 1:50 2 மணி வாக்கில் விட்டாங்க. சரி ஓகே, கோயம்பேடு போக ஒரு லேட் ஆகிடும், 6 மணிக்கு மேலே போவாங்கன்னு நினச்சேன். ஆனால் கரெக்டாக ஆன் டைம் வந்துட்டாங்க. செகண்ட் பார்ட் ஆஃப் கேபின் ரைடு பார்த்துருப்பீங்க. தரமான ஒரு கேபின் ரைடுங்க. கரெக்டாக திண்டிவனம் வரைக்கும் பண்ணேன். சூப்பராக இருந்துச்சு. நிறைய ஓவர்டேக் எல்லாமே பார்த்துருப்பீங்க. திண்டிவனக்கு அப்புறம் போயிட்டு தூங்கலான்னு சொல்லி தூங்கிட்டேன். நல்ல தூக்கங்க. கிளாம்பாக்கம் வந்ததும் தெரியல. கரெக்டாக போரூர் டோல்கேட் வந்து அங்கேருந்து எழுஞ்சி கொஞ்ச நேரம் கேபின் ரைடு பண்ணி கரெக்டாக கோயம்பேடில் நம்மள ட்ராப் பண்ணிட்டாங்க. ஃபுட்டு வைஸும் சூப்பராக இருந்துச்சுங்க. நல்ல ஒரு டேஸ்டான ஃபுட்டாக வந்து கொடுத்தாங்க. ஜிங் பஸ் ப்ளஸில் நிறைய மக்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. ஜிங் பஸ் மேக்ஸில் போகிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், ஏன்னா அதில் ஃபுட்டு ஸ்நாக்ஸ்லாம் வந்து கொடுப்பாங்க. ஆனால் ஜிங் பஸ் ப்ளஸில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபுட்டு கொடுக்குறனால நிறைய மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு வந்துடுறாங்க. சாப்பிட்டு வந்தனால மறுபடியும் சாப்பிட மாட்டுறாங்க. சில பேசஞ்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வாங்கிடுறாங்க. சில பேர் வந்து வேணாங்கன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஆனால் மெனு வந்து மாறும். டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஃபுட்டு வந்து கொடுப்பாங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிங் பஸ் ப்ளஸில் கோயம்புத்தூர் டு சென்னை ரூட்டில் மட்டும்தான் ஃபுட்டு வந்து கொடுக்குறாங்க. கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை சென்னை ரூட்லேயும் வந்து ஃபுட்டு வந்து கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது எப்போன்றது எனக்கு டேட் தெரியல. ஆனால் கூடிய சீக்கிரம் மதுரை சென்னை ரூட்டில் வந்து ஜிங் பஸ் ப்ளஸில் வந்து ஃபுட்டு கொடுப்பாங்க. அதே போல் கூடிய சீக்கிரம் சென்னை டு எர்ணாகுளம் சர்வீஸும் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொன்னாங்க மக்களே. அதே போல் டிக்கெட் புக் பண்ணுறதா இருந்தீங்கன்னா டைரெக்டாக ஆஃபீஸில் போயிட்டு டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. கோயம்புத்தூரில் இருந்து நீங்கள் சென்னை வரீங்கன்னா, கோயம்புத்தூரில் இருக்கீங்கன்னா நீங்கள் ஹெட் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா காந்திபுரத்தில் இருக்குது. ஜிங் பஸ்ஸோடைய ஆஃபீஸ் இருக்குது. அங்கே கூட நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். அதே போல் மதுரையிலையும் வந்து அவங்களுடைய ஆஃபீஸ் இருக்குது. மற்றபடி நீங்கள் சென்னையில் இருக்கீங்கன்னா அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் டிஸ்பிளேலையும் மென்ஷன் ஆகும். அதே போல் லிங்க்லேயும் தரேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து தரேன். நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா டிக்கெட் வந்து அவங்க மூலிமா நீங்கள் புக் பண்ணிங்கன்னா அந்த டிக்கெட் ரேட்டில் இருந்து 30% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், அதை மிஸ் பண்ணிக்காதீங்க. அது மூலிமா டிக்கெட் புக் பண்ணி ஜம்முன்னு ஜிங் பஸ் ப்ளஸில் ட்ராவல் பண்ணுங்கள் மக்களே. மற்றபடி உங்களுக்கு சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் விளாகில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இந்த விளாக் இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த விளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி இருந்துச்சு 3 விளாகு? சென்னை டு விசாகப்பட்டினம், பிரம்முக்கு விசாகப்பட்டினம் டு கோயம்புத்தூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிக் பஸ்ஸில் வந்திருப்போம். அதுக்கப்புறம் லாஸ்ட் விளாகாக இந்த விளாக் நீங்கள் பார்ப்பீங்க. கோயம்புத்தூரில் இருந்து சென்னைக்கு ஜிங் பஸ் ப்ளஸில் வந்தோம். 3 பஸ் விளாகு எப்படி இருக்குன்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. ஓகே மக்களே, டாட்டா.